ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பன்னீரை வச்சு சூப்பராக ஒரு அப்படைசர் செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா, பன்னீர் கபாப். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் நல்லா ஒரு க்யூபாக வெட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய க்யூபாக வெட்டிக்கோங்க. நல்ல ஒரு பைட் சைஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அழகாக ஒரு பெரிய க்யூபாக வெட்டிட்டு, ஸோ இப்போ இந்த பன்னீருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் சீரகம் தூள், குருமிளகு பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது நான் ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் பவுடராகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் கபாபுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே பவுடராக சேர்த்துக்கிறேன். அளவு நீங்கள் எவ்வளோ பன்னீர் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ பவுடர்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப திக்காக இருக்கணும்ல ஒரு அவசியம் இல்லை. நல்ல ஒரு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற தயிராக இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் போதும். அப்புறமா டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, ஸோ இதோடு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அதுவும் 1 ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து கையில் போட்டு நல்லா தேய்ச்சி அந்த பவுட்ரு அப்படி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நான் ரொம்ப கம்மியாக பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா மீன் மசாலா பரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா வெங்காயம், அப்புறம் குடமிளகாய், என்ன கலர் குடமிளகாய் வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள். நல்லா அதுவும் நல்லா பெரிய பெரிய பீசஸாக வெட்டிக்கோங்க. இப்போ இந்த பன்னீர், வெங்காயம், அப்புறம் குடமிளகா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது ஒரு ½ அன் ஹவர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க, ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இப்படி பீஸில் எல்லா இடத்துலையும் நல்லா அந்த மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை அப்படியே நம்ம ஸ்க்யூவரில் குத்திக்கலாம். பன்னீர் அதில் ஸ்க்யூவரில் குத்துறப்ப பார்த்து குத்துங்க. எனக்கு நிறைய பன்னீர் உடஞ்சி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பெரிய க்யூபாக போட்டிருந்துக்கலாம். ஆனால் தோசைக்கல்லில் வைக்கிறப்ப வேகாதோ அப்படின்ட்டு நான் கொஞ்சம் சின்னதாகவே போட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் மேபி எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்க்யூவர் கொஞ்சம் பட்டையாக இருக்கிறதுனால இருக்கா என்னன்னு தெரில. கொஞ்சம் சன்னமாக இருந்தால் உடையாமல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா குத்தி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்ன வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே இந்த ஸ்க்யூவர்ஸ் அது மேலே வச்சு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே
பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்து வேகும். இது வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. இல்லைன்னா பார்ட்டிக்கு எங்கேயா போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் வைக்கலாம். ஸ்டார்டராக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம கபாப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் திருப்பி வச்சு லைட்டாக கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் டார்க்கானா டோன்ட் வரி, அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் கபாப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோடு வந்து நான் கேச்சப் வச்சுட்டேன். நீங்கள் வேணால் க்ரீன் சட்னி அரைப்போம் இல்லையா, அதுவும் செஞ்சு வைக்கலாம். பட் எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேச்சப்பே வச்சுட்டேன். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.